இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறாங்க. வாங்க, இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். மோர் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா காம்பு நீக்கிட்டு கால் துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் இல்லைனா கருத்துடும், அதனால் தண்ணியில் முக்கி வைங்க. பொடியாக வெங்காயம் நறுக்கியிருக்கேன், தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு பட்டை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள், கல்லுப்பு, கொஞ்சமாக மல்லிப்பொடி. இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டேன். வற்றல் மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு அடங்கந்தும் இதில் தக்காளி, வெங்காயம், கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதக்கி கொடுக்குறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணியிலேருந்து இருத்து சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கத்திரிக்காய் நம்ம சேர்த்ததும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும் மசாலாவில். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா கத்திரிக்காய் குழையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது குழஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது, அது பொரியல் மாதிரியே இருக்காது. ஸோ இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கடைசியில் நீங்கள் லைம்னா இதில் புழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து நல்லா இன்னொரு முறை வதக்கி கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டந்தும் நம்ம அருமையான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இப்போது இது மல்லித்தழை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். மோர் குழம்புக்கு, சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி.